Bate cuira bandeirando, não pode ser. Bate para criando, não pode ser. Bate cuira para criando, não pode mirando, não pode ser. Bate cuira bandeirando, não pode ser. Bate para criando, não pode ser. Bate cuira para criando, não pode mirando, não. Welcome back, my dear comrades. முப்பது நாள் நம்ம லீவ் போக போறோம். எஸ், எக்ஸாம் எழுத போறோம். சவுண்டு கொஞ்சம் கரகரமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 2 நாள் ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. 54 மணி நேரம். பார்ப்போம். இப்போ நான் சிவிலியன் மோட ஆன்றான். बाय 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 बाय. देखा मेजर गया वापस. கிளம்பிடுச்சு. வரண்டா வரண்டா அண்ணா வரண்டா, தமிழ்நாட்டுக்கு வரண்டா. நிறைய பிளான் வச்சுருக்கேன், நிறைய கண்டென்ட் ஐடியாலாம் வச்சுருக்கேன். டெய்லி வீடியோ வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருங்க, சரிங்களா? ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் வெளியே இருந்து விளாக் எடுக்கிறேன்னா அதான் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. போக போக பழகிடும். இந்த லீவில் எக்ஸாம் முடிக்கணும். அந்த விட்ட அந்த 2 பேப்பர் டிஸ்கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி நான் பேசிட்டு வந்திருக்கேன் ஒரு 2 மாதம் முன்னாடி. இப்போ போயிட்டு அந்த பேப்பரை நான் 2த்தையும் பாஸ் பண்ணுறேன். அடுத்து வர சிபிஓ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன். சிபிஓ எஸ்ஏ ஆகிறேன். என்ன சொல்கிறீங்க? எஸ். அந்த இப்போது டெய்லி ஒரு வீடியோ போகிற கண்டென்ட் வந்திருக்கு. ஃபிட்னஸ் பண்ண போகிறேன். அதாவது இப்போ தொப்பெல்லாம் நல்லா வந்திருக்கு. அதை 30 நாளில் குறைச்சி அந்த லாஸ் வீடியோ, வெயிட் லாஸு, சர்வைவிங்கு, கேம்பிங்கு, ட்ராவலிங், இது எல்லாம் பார்ப்பேன். பாரு, என் லைஃப்பையும் பார்ப்பேன், அப்படியே அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் லைஃப்பையும் பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன். பாரு, டெய்லி வீடியோ கேட்டெல்லாம் இனி வந்துகிட்டே இருக்கும். ஏன் தான் கேட்டேன்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். பாரு, 30 நாள் 30 வீடியோ வரப்போகிறேன். கன்சிஸ்டன்சி கிங்காக போகிறேன் நான். டிசிப்ளின். ஓகே, சரி. அண்ணன் போயிட்டு இப்போது சாப்பிட்டு தூங்குறேன். ஜேர்னி பெருசாக இருக்க போகுது. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், சரியா? வரண்டா ஒன்று சொல்ல மறந்துட்டேன், மை டியர் காம்ரேட்ஸ். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிஆர்பி கண்டிப்பாக, சிஆர்பிஎஃப்ல எந்த ஃபோர்ஸாக இருந்தாலுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படி இன்னைக்கு கடைசியாக 3 பேர் எனக்கு டாட்டா காமிச்சாங்க பார்த்தியா? அவங்க 3 பேருமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. 3 பேருமே 3 டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போகிறாங்க. ரொம்ப அன்பாக பழகிட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துட்டு இப்போ பிரிஞ்சு போகிறாங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஃபோர்ஸ்க்கு அப்படி தான். 4 வருஷம் கழிச்சு நம்மளும் இப்படி தான் போக போகிறோம். பார்த்துக்கலாம். ட்ரெயினுக்குள்ளே இருந்து இப்போ தான் வெளியே வந்துருக்கேன். எப்படி இருக்கீங்க? வேறு என்ன நீ அமைதியாக அண்டடா. யா அப்பா. வெல்கம் பேக் மை டியர் காம்ரேட்ஸ். எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம ஸ்டுடியோக்குள்ளே வந்து. எஸ், 30 நாள் லீவுக்கு வந்திருக்கோம். இந்த 30 நாளில் ஒரு நல்ல ஐடியாவோட வந்திருக்கேன். எனக்கு ஃபிசிக்கலுக்கு இன்னும் ஒரு 30 days மே மந்த்லலாம் வரப்போகுது. அதனால்
20 டேஸில் எப்படி 5 கிலோமீட்டர் அண்டர் 24 மினிட்ஸில் ஓட போகிறது தான் பார்க்க போகிறீங்க. அதோட டெய்லி வீடியோ வரப்போகுது. டெய்லி நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், என்ன டயட் எடுக்கிறேன், ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணுறேன், என்னுடைய ஸ்கெடியூல் எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாஸ்ட் ஒரு 3 or 2 months நான் ஃபிசிக்கல் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. ஏன்னா நம்ம டியூட்டி அப்படி, நம்மளுடைய வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நம்ம எந்த மாதிரி டியூட்டியில் இருந்திருக்கோன்னு. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் 30 days ஃப்ரீயாக இருக்க போகிறோம். அதனால் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு சண்டே 11 AM நான் லைவ் வரேன். ஸோ 3K நம்ம சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்மளாம் ஒரு குடும்பம் ஆகிட்டோம். ஸோ நாளைக்கு உங்கள் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அதெல்லாம் கேளுங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுவோம். தென் மெடிக்கலை பற்றிலாம் அவ்வளோ கேட்காதீங்க. மெடிக்கல் யாருக்குமே, இந்த யூடியூப்பில் இருக்கிற யாருக்குமே மெடிக்கலை பற்றி சரியாக தெரியாது. ஏன்னா யாருமே அங்கே டாக்டர் படிச்சில்லை இந்த யூடியூப்பில். அண்ட் தென் யாருமே அசிஸ்டண்ட்டும் இல்லை. அந்த மெடிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுக்கும்போது ஒரு டாக்டர் அசிஸ்டன்ட் கமாண்ட் அவர்கிட்ட கொடுப்பீங்க. அந்த தென் கூட இன்னொருத்தர் மெடிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு அவில்தார் இருப்பார். அவங்களும் யாருமே இல்லை இந்த யூடியூப்பில். இந்த அவில்தார், அந்த மெடிக்கல் அசிஸ்டண்ட்டும் யார் சொல்கிறதும் 100% இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. ஸோ நான் எதனா சொல்ல போய் நீங்கள் அதுக்கு போகாமல் விட்டுட்டு கடைசியாக அந்த பிரச்சனையை பார்க்காம விட்டாங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணுறது? ஸோ மெடிக்கல் பற்றி அவ்வளோ எனக்கு கேட்காதீங்க. ஒரு பேசிக் லெவலில் மட்டும் எனக்கு தெரியும். அந்த ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு தெரியாது. அந்த அஸ்ஸாம் ரைஃபிள் பார்ட் 2 நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் என்ன ஐடியா பண்ணி வச்சேன்னா, அந்த அஸ்ஸாம் ரைஃபிள் ஃபோர்ஸ்ல இருந்தே நம்ம கூப்பிடுவோம். அவங்க மூலிமா சொன்னால் நல்லாயிருக்கும். இன்னும் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வெளியே இருந்து ஒரு ஆன்லைனில் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதுக்கும் இந்த ஃபோர்ஸ்குள்ளே இருக்கிற டீட்டெயிலுக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லை. நீங்களாம் வெளியே இருந்து இது ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸே இல்லை CAPF ஃபோர்ஸ் தான்றீங்க. முதல்ல பேராமிலிட்ரின்னு என்ன தெரியுமா? துணை ராணுவம். ராணுவத்துக்கு துணை போகிறது தானே பேராமிலிட்ரி. சரி, இப்போ இவங்களை CAPFன்னு சொல்லிட்டீங்க. CRPF, ITBP, BSF எல்லாமே ஆர்மிக்கு சப்போர்ட்டாக தானே அங்கே இருக்கிறோம். அவங்க பேராமிலிட்ரி இல்லாமல் வேற என்னன்னு சொல்கிறது? இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வெறும் ஆன்லைன் எஜுகேட்டராக படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபோர்ஸ்குள்ள ஒரு மாதிரியா இருக்குது. நம்ம ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த ஃபோர்ஸ்லேருந்தே கூப்பிட்றோம். அஸ்ஸாம் ரைஃபிளை பற்றி கேட்டுகிட்டே இருக்காதீங்க, கண்டிப்பாக வரும். அண்ட் தென் நிறைய பேராசஃப் அந்த மாதிரி கெஸ்டெல்லாம் கூப்பிட்ருக்கோம். யாருக்கும் ஃப்ரீயாக இல்லை ஸ்கெடியூலு, எல்லாருமே கொஞ்சம் டைட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ரீ ஆனது உடனே அவங்கள பற்றியும் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி போட வேண்டியது தான், வீடியோ கால் பண்ணி. ஸோ அவ்வளோதான். வேறு எதனா சொல்லணும்னு நினச்சேன்னா, நாளைக்கு லைவ் 11 AM அண்ட் தென் இன்னொரு நாள் கேப் விட்டு டியூஸ்டேலேருந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு வீடியோஸ். டெய்லி ஒரு வீடியோ வந்துடும் அபவுட் ரன்னிங் அண்ட் தென் ஃபிட்னஸ். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜாயின் பண்ணும்போது 85 அண்ட் தென் ட்ரைனிங் சமயத்தில் 80 போயிட்டேன். இப்போ கரண்ட்டாக ஒரு 6 months ஒரு ரொம்ப டியூட்டியில் இருக்கிறதால ஃபிசிக்கல் அவ்வளோவா கொடுக்க முடியாமல் வெயிட் மறுபடியும் நான் ஏற்றிட்டேன், ஒரு 90 kg கிட்ட. இப்போ அதை உங்களுக்காக நான் கம்மி பண்ணி காமிக்க போகிறேன், ஒரு மந்தில் இது முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ தான் வரப்போகுது டெய்லி. ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப். அப்புறம் நான் வரேன் மை டியர் காம்ரேட்ஸ்.